நம்ம தமிழ்நாடு திருச்சபை வீடியோலாம் தமிழ்நாடு சட்டமன்ற வீடியோலாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். நம்ம சபாநாயகர் அவர் பைபிள் வசனத்தை வச்சு ஐயோ இந்த சட்டசபை வீடியோலாம் பார்த்து தமிழ் நமக்கே ரோல் ஆகுது, ஒழுங்கா பேசிட்டு இருந்தேன். எனக்கே இருக்கிறதுலே உலகத்துல செக்குலர் ரிலீஜன் அப்படிங்கிறது ஹிந்து தான். இந்தியா தான் உலகத்திலே செக்குலர் கண்ட்ரி. சட்டசபையில சபாநாயகர் இயேசு போட்டோ பாக்கெட்ல வச்சுட்டு வர்றாரு, எனக்கு கோவம் வரல. சிஎம் கேபின்ல சிலுவை இருக்கு, எனக்கு கோவம் வரல. நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த சிலுவையோட அந்த பட்ஜெட் எடுத்துட்டு எனக்கு கோவம் வரல. அதெல்லாம் மத நம்பிக்கை. நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு தேவையில்லை. நான் நம்புறத நீ நம்புறியாங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்னு நம்பு. ஆனா உனக்கு தான் நீ நம்புறதே நானும் நம்பணும். நான் நம்புறதெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் நீங்க தான். அமைச்சர் மரியா வில்சன் சமீபத்தில் பேசின பேச்சை கேட்கும் போது எனக்கு இரிட்டேட் ஆகிறது முக்கியம் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுறதுங்கிறது முக்கியம் கிடையாது. சவுக்கு சங்கர் மாதிரி திமுக இருக்கக்கூடியவர்கள் இல்ல இத்தனை நாள் RSS காரங்களுக்கும் பிஜேபி காரங்களுக்கும் செக்குலரிசம்னா என்னன்னு தெரியுமான்னு பாடம் எடுத்துட்டு இருந்த தங்களை தானே முற்போக்குவாதிகள்னு சொல்லக்கூடியவங்களுக்கே கோபம் வந்து சவுக்கு சங்கரோடைய ரீசெண்ட் வீடியோல அவர் என்ன சொல்றாரு, ஐ எம் a born Hindu. இதேதான் நாங்களும் சொன்னோம். இந்த மாதிரி சில சேட்டைகள் எங்க கண்ணுக்கு படும் போது, எங்க காதுக்கு படும் போது, ஹிந்து மதத்துல இருக்கிற கடவுள் எல்லாம் சாத்தான்னு ஒருத்தன் சொல்லும் போது நீ எப்படி சொல்லலாம், ஹிந்து கடவுளை எப்படி நீ அப்படி அவமானப்படுத்தலாங்கிற கேள்வியை கேட்கும் போது தான் எங்கேயோ இருந்து உங்களுக்கு அதை பார்க்கும் போது ஏதோ ஹிந்துக்கள் கிறிஸ்துவர்களை நசுக்கிற மாதிரி, ஹிந்துக்கள் இஸ்லாமியர்களை நசுக்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு, எங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கு. முன்னாடி கோவம் வந்தவங்கள சங்கின்ட்டீங்க, இன்னைக்கு உங்களுக்கு கோவம் வந்திருக்கு. அப்ப நீங்க சங்கியா? சங்கின்னு நீங்க யாருக்கெல்லாம் முதிரை குத்துனீங்களோ அவங்களுக்கு இயேசுநாதர் மேலயோ அல்லா மேலயோ இல்ல அதை ஃபாலோ பண்றவங்க மேலயோ எல்லாம் கோவம் இல்ல. எங்க முருகனையும் எங்க சிவனையும் எங்க பிள்ளையாரையும் அவமானப்படுத்துறவங்க மேலதான் எங்களுக்கு கோவம். இப்ப உங்க கோவம் உங்களுக்கு வந்துச்சு இல்ல. பாராளுமன்றத்துல பிரதமர் எந்த பிரதமரை தமிழ் விரோதின்னு சொல்றாங்களோ அந்த பிரதமர் இந்தியாவுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரியாரையோ சன்னியாசிகளையும் கூட்டிட்டு பார்லிமெண்ட்ல அதோட இனாகரேஷன் பண்ணல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்களை கூட்டிட்டு போய் பண்ணிருக்காரு. தமிழுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம். செங்கோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் போய் சன்னியாசிகள் போய் தமிழ் மந்திரத்துல, சம்ஸ்கிருத மந்திரம் கிடையாது. நான் ஒரு பார்ன் கிறிஸ்டின், இந்த கிறிஸ்டியானிட்டி எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அடுத்தது என்ன சொல்றாரு, நிறைய பேர் தமிழ் படிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கெல்லாம் இது தெரியாது, கத்துக்க முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. கிறிஸ்தவம் படிக்கிறவங்க அன்பு தெரியும், தமிழ் படிச்சா அன்பு தெரியாதா? அப்போ இவரு பேசுறதுக்கும் தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு ஈவேரா சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க எதுல படிச்சீங்க? பைபிள் தமிழ்ல தானே படிச்சிருக்கணும். திருக்குறள் சொல்லி தராத அன்பா? வள்ளலார் சொல்லி தராத அன்பா சார்? திருக்குறள்ல அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே வருது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. தமிழ் சொல்லியே தராது, தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியாதுன்னு இவர் எப்படி சொல்றாரு? தன்னுடைய தொடையை அறிந்து கொடுத்த புறாவுக்காக அறிந்து கொடுத்தாரு, முல்லைக்காக தன்னுடைய தேரை கொடுத்தாரு. இதெல்லாம் படிக்காத, தமிழ் சொல்லிக் கொடுக்காத கொல்லாமை. இப்படி மன்னர்களும் ராஜாக்களும் தொடர்ந்து சன்னியாசிகளும் நம்மளுடைய தமிழ் லிட்ரேச்சர்ஸ் எல்லாமே அன்பை போதிக்கும் போது தமிழ் போதிக்காத அன்பை கிறிஸ்டியானிட்டி போதிக்குது அப்படிங்கிறது என்னால